1.5 வயது குழந்தைக்கு 51 இடங்களில் காயம். உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்ட தழும்புகள். பிறப்புறுப்பில் தீரா பெரும் காயம். பச்சிளம் குழந்தையை சித்திரவதை செய்து கொன்ற பாதகன். வாகன ஓட்டுநருடன் ஏற்பட்ட தகாத உறவால் வந்த வினை. உணவு தொண்டை குழியில் சிக்கி பாலகன் இறந்ததாக நாடகமாடிய பயங்கரம். ஆவேசத்தில் கொடூரனை அடித்து உதைத்த ஊர் மக்கள். தாய் கள்ளக்காதலன் சிக்கியது எப்படி? என்னோட குழந்தை தொண்டக்குழியில உணவு சிக்கி சாகலனும் ஏதோ தப்பு நடந்திருக்கு. குழந்தையோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு சாருன்னு போலீஸ்காரங்க கிட்ட அந்த அம்மா கதறிக்கிட்டே சொன்னாங்க. நீங்க தான் முறைப்படி விசாரிச்சு எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லி அழுததை பார்த்த போலீஸ்காரங்க உயிரிழந்ததா சொல்லப்படும் குழந்தையோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்த தகவல் கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களையே ஆதிர வச்சது. அப்படி என்னதான் குழந்தைக்கு நடந்துச்சு? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்தவங்க அகிலா. நடன கலைஞரான இவங்க 3 மாத கர்ப்பிணியா இருந்தபோது அவங்களோட கணவர் அகில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதனால குழந்தையோட அகிலா தாய் வீட்டுல வாழ்ந்து வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் அகிலாவுக்கும் வாகன ஓட்டுநரான அஸ்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறினதை அடுத்து 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில அகிலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய கணவர் அகில் வீட்டுல கேட்ட நிலையில தர மறுத்த அகிலா தன்னோட தாயோட பராமரிப்புல விட்டுட்டு அஸ்கரோட தனி குடுத்தனம் செய்ததா கூறப்படுது. இப்படி ஒரு நாள் தானே பார்த்துக்கிறேன்னு அகிலா குழந்தையை தூக்கிட்டு போனதாகவும் இதனால அஸ்கருக்கு கோபம் வந்ததாகவும் சொல்லப்படுது. குழந்தை அர்ஷித் வீட்டுல இருந்தா அகிலா கூட மகிழ்ச்சியா இருக்க முடியாதுன்னு நினைச்ச அஸ்கர் குழந்தைய சித்திரவதை செய்ததா கூறப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அகிலாவோட அம்மா ரீனா குழந்தைய தன்கிட்ட ஒப்படைக்குமாறு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க குழந்தை தாய்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சதா கூறப்படுது. இப்படியே நாட்கள் போக போக அஸ்கருக்கு குழந்தை மேல பயங்கரமா வெறுப்பு உண்டாகி இருக்கு. ஒரு நாள் அகிலா குழந்தைய அஸ்கரோட பராமரிப்புல விட்டுட்டு ஒரு நடன நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்கு போனதா சொல்லப்படுது. போன ஒரு நாளிலேயே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது உணவு தொண்டை குழியில சிக்கி திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு இருக்கிறதாகவும் அஸ்கர் சொல்லி இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் அகிலாவுக்கு போன் செஞ்ச அஸ்கர் குழந்தை இறந்துட்டதாகவும் கூறியிருக்கா. இதை கேட்டு அதிர்ச்சியான அகிலா பதறி அடிச்சிட்டு ஊர் திரும்பின நிலையில குழந்தை திடீர்னு இறந்து போனது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அகிலா குடும்பத்தாரும் இறந்து போன அகிலோட குடும்பத்தாரும் குழந்தையோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதா போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. உடனே குழந்தையோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச நிலையில அப்போதான் வெளியாச்சு அந்த கொடூர சம்பவம். பரிசோதனையோட முடிவுல குழந்தைக்கு 51 காயங்களும் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்ட தீக்காய தழும்புகளும் பிறப்புறுப்புல காயமுன்னும் பல்வேறு வகைகளில் சித்திரவதை செஞ்சு காயப்படுத்தி இருந்தது தெரிய வந்துச்சு. சம்பவம் தொடர்பாக அகிலா மற்றும் அஸ்கரை போலீசார் கைது செய்த நிலையில அஸ்கரை சம்பவ இடத்திற்கு விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போது ஆவேசமான ஊர் மக்கள் அவனை அடிச்சு உதைச்சாங்க.